தமிழ் விக்கியின் கட்டுரை நாராயணகுரு நாராயணன் நாராயணகுரு ஸ்ரீ நாராயணகுரு ஆகஸ்ட் 20, 1856 முதல் செப்டம்பர் 20, 1928 வரை மெய்ஞானி, தத்துவ ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, அத்வைத மரபை முன்வைத்தவர், இந்திய மறுமலர்ச்சி நாயகர்களில் ஒருவர், இந்து சமய நவீன மயமாக்கலை நிகழ்த்தியவர்களில் ஒருவர், தத்துவ தளத்தில் வேதாந்தத்திற்கு புதிய வளர்ச்சியை உருவாக்கினார். சாதி ஒழிப்பு, மத சமரசம், சமூக மறுமலர்ச்சி அவற்றுக்காக பாடுபட்டார். மலையாளம், சம்ஸ்கிருதம், தமிழ் மொழிகளில் முதன்மையான படைப்புகளை எழுதினார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சபா, தர்ம சமிதி ஆகிய அமைப்புகளை உருவாக்கினார். குமாரன் ஆசான், சகோதரன் ஐயப்பன், எம் குஞ்சிராமன் முதலிய ஏராளமான ஆளுமைகளுக்கு ஆசிரியராக திகழ்ந்தார். தத்துவ சிந்தனையில் நடராஜகுரு, நித்ய சைத்தன்ய யதி, முனி நாராயண பிரசாத் என அவரிடமிருந்து ஒரு மாணவ நிரை உருவானது. பிறப்பு, கல்வி, மூதாதையர். தந்தை நாராயண குருவின் தந்தையின் பெயர் மாடன் ஆசான். மாடன் ஆசானின் குடும்ப பெயர் கொச்சுவிளை. பெண்வழி சமூக முறைப்படி தன் மனைவி குட்டியம்மாவின் இல்லத்துக்கு வந்து மாடன் ஆசான் வாழ்ந்தார். ஆகவே நாராயண குருவின் குடும்ப பெயர் தன் அன்னையின் வீடான வயல்வாரம் வீடு என்பதுதான். தாய் நாராயணகுருவின் தாயின் பெயர் குட்டியம்மா. அவருடைய குடும்ப பெயர் வயல்வாரம் வீடு. திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள செம்பழிஞ்சி என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவர் குட்டியம்மா. குட்டியம்மாவின் அம்மா செம்பழிஞ்சியில் மணைக்கால் கோவில் மேற்கே இருந்த இளஞ்சிங்கல் என்னும் குடும்பத்தைச் சேர்ந்தவர். தொழில் நாராயண குருவின் பெற்றோர் ஈழவ சாதியை சேர்ந்தவர்கள். அக்காலத்தில் ஈழவர்களின் தொழில்களாக பனையிலும் தென்னையிலும் ஏறி கல் எடுப்பது, தலை சுமையாக பொருள்களை கொண்டு செல்வது ஆகியவை இருந்தன. ஈழவர்களில் சிலர் வைத்தியம், சோதிடம் ஆகியவற்றை கற்று தொழில் புரிந்தனர். அதன் பொருட்டு சம்ஸ்கிருதமும் கற்றிருந்தனர். குறிப்பாக அறுவை சிகிச்சை வைத்தியம் பெரும்பாலும் ஈழவர்களாலேயே செய்யப்பட்டது. மாடன் ஆசான் ஆயுர்வேத மருத்துவமும் சோதிடமும் செய்து வந்தார். சம்ஸ்கிருதம் கற்றிருந்தார். ஆகவே ஆசான் என்று அழைக்கப்பட்டார். நாராயண குருவின் தாய்மாமா கிருஷ்ணன் வைத்தியர் ஆயுர்வேதம், சம்ஸ்கிருதம் கற்று மருத்துவராக பணி செய்து வந்தார். பிறப்பு வயல்வாரம் வீட்டில் குட்டியம்மாவுக்கும் கொச்சுவளை வீட்டில் மாடன் ஆசானுக்கும் ஆகஸ்ட் 20, 1856 நாராயணகுரு பிறந்தார். மலையாள மாதம் சிங்கம், தமிழ் மாதம் ஆவணி மாதம், சதய நட்சத்திரம். அவருடன் பிறந்தவர்கள் 3 மூத்த சகோதரிகள், தேவி, கொச்சு, மாதை. நாராயணகுருக்கு 15 வயது இருக்கையில் குட்டியம்மா மறைந்தார். அதன்பின் சகோதரிகளில் மூத்தவரான தேவி நாராயண குருவுக்கு அன்னையின் இடத்தில் இருந்தார். கல்வி, ஆரம்ப கல்வி. நாராயண குருவின் தந்தையும் தாய்மாமனும் அவருக்கு தமிழ் மற்றும் சம்ஸ்கிருத மொழிகளில் அடிப்படைகளையும் ஆயுர்வேத மருத்துவ அடிப்படைகளையும் கற்றுக் கொடுத்தனர். தொழில்முறை பாடங்களான சித்தரூபம், பால பரபோதனம், அமரகோசம் போன்றவைகளையும் கற்றுக் கொடுத்தனர். எழுத்துக்கல்வி. மாமாவின் பரிந்துரையில் உள்ளூர் பள்ளி ஆசிரியரும் கிராம அதிகாரியுமாக இருந்த கண்ணங்கரை வீட்டில் செம்பழுந்தி பிள்ளை என்பவர் நாராயண குருவை முறைப்படி எழுத்துக்கல்விக்கு அமரச் செய்தார். சாஸ்திர கல்வி. 1878 தன் 22வது வயதில் கருணாகப்பள்ளி என்னும் ஊரில் இருந்த கும்மம்பள்ளியில் ராமன் பிள்ளை என்னும் ஆசானிடம் சம்ஸ்கிருத இலக்கணம், காவியம் பயில கொண்டு சேர்த்தார்கள். கும்மம்பள்ளி ராமன் பிள்ளைக்கு கேரள வரலாற்றில் ஒரு இடம் உண்டு. அக்கால மரபுகளை மீறி ஈழவர், கிறிஸ்துவர்கள் முதலிய அக்காலகட்டத்தில் 2ஆம் நிலை சாதியை சேர்ந்தவர்களாக கருதப்பட்டவர்களுக்கும் அவர் சம்ஸ்கிருதம், மருத்துவம் உட்பட
சாஸ்திர கல்வி கற்பித்தார். ஆகவே நம்பூதிரி, நாயர் போன்ற சாதியினரால் அவர் புறக்கணிப்புக்கு ஆளானார். பெருநள்ளி கிருஷ்ணன் வைத்தியர், வெளுத்தேரி கேசவன் வைத்தியர், ஈ.கே. ஐயாக்குட்டி போன்று நாராயணகுருவுடன் அங்கே படித்த பலர் பின்னாளில் புகழ் பெற்றனர். பணிகள். கல்வி முடிந்து 1882 நாராயணகுரு கருணாகப்பள்ளி அருகில் திண்ணைப்பள்ளி ஒன்றில் ஆசிரியராக சில காலம் பணி செய்தார். நானு ஆசான் என்று அழைக்கப்பட்டார். 1882 தனது சொந்த ஊர் திரும்பிய நாராயணகுரு அந்த பகுதியில் சிறுவர்களுக்கு கல்வி அளிக்க ஒரு பள்ளியை துவங்கினார். அந்த பள்ளியில் கல்வி வழங்கியது போக மீதி நேரம் கோவிலுக்கு சென்று கவிதைகள் எழுதுவது, கிராம மக்களுக்கு தத்துவம் மற்றும் நீதி கதைகள் சொல்வது என வாழ்ந்தார். இக்காலகட்டத்தில் நாராயணகுரு ஆயுர்வேத வைத்திய தொழிலையும் செய்து வந்தார். தனி வாழ்க்கை. நாராயணகுருவின் குடும்பத்தினர் அவரை வற்புறுத்தி நாராயணகுருவின் தந்தை மாடன் ஆசானின் மருமகள் முறை கொண்ட காளியம்மா என்பவரை 1883 அவருக்கு திருமணம் செய்து வைத்தனர். நாராயணகுரு துறவியைப் போல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்ததால் காளியம்மாள் அவருடைய தந்தை வீட்டிற்கு சென்று விட்டார். காளியம்மாள் மறுமணம் புரிந்து கொண்டு இளமையிலேயே மறைந்தார். 1884 நாராயணகுரு தன் தந்தை மரணமடைந்த பின் நாடோடியாக பல இடங்களுக்கு சென்றார். இக்காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஈரோடு, பழனி, சிதம்பரம் போன்ற ஊர்களில் அவர் இருந்தமைக்கான புகைப்பட ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆன்மீக வாழ்க்கை. நாராயணகுருவின் ஆன்மீக வாழ்க்கை 3 கட்டங்களால் ஆனது. செம்பழஞ்சி ஊரில் அவர் ஆசிரியராக இருக்கையில் யோக பயிற்சி பெற்றார். அதன்பின் நாடோடி துறவியாக வாழ்ந்தார். பின்னர் ஆன்மீக குருவாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். யோக பயிற்சி. சட்டாம்பி சுவாமி 1883 நாராயணகுரு செம்பழஞ்சியில் ஆசிரியராக இருக்கையில் தன்னுடன் பயின்ற பெருநள்ளி கிருஷ்ணன் வைத்தியர் என்பவரின் இல்லத்தில் குஞ்சன் பிள்ளை என்பவரை அறிமுகம் செய்து கொண்டார். குஞ்சன் பிள்ளை யோக பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தவர். பிற்காலத்தில் அவர் சட்டாம்பி சுவாமி என்று அறியப்பட்டார். அப்பொழுது அவர் சுப்பிரமணிய உபாசகராகவும் சண்முகதாசன் என்று பெயர் சூட்டிக் கொண்டவராகவும் இருந்தார். சட்டாம்பி சுவாமியிடமிருந்து நாராயணகுரு சுப்பிரமணிய உபாசனைக்கான தீட்சையையும் பெற்றுக்கொண்டார். தைக்காடு ஐயாவு. சட்டாம்பி சுவாமியின் வழிகாட்டலில் சட்டாம்பி சுவாமியின் யோக ஆசிரியரான தைக்காடு ஐயாவு என்னும் யோகியை நாராயணகுரு அறிமுகம் செய்து கொண்டார். திருவனந்தபுரம் சாலை தெருவில் தைக்காடு ஐயாவு வாணிகம் செய்து வந்தார். பிரிட்டிஷ் ரெசிடென்சியில் சூப்பரண்டாகவும் வேலை பார்த்தவர். 1883 முதல் 1885 வரை நாராயணகுரு அவரிடம் தமிழ், திருமந்திரம் போன்ற நூல்களை பாடம் கேட்டார். ஹட யோகத்தையும் பயின்றார். தவம், சுப்பிரமணிய உபாசனை. நாராயணகுரு தன் 29வது வயது முதல் துறவரம் பூண்டார் எனப்படுகிறது. அவருக்கு துறவு அளித்தவர் எவர் என்று தெரியவில்லை. திருவனந்தபுரம் அருகே வேளி என்ற இடத்தில் கடலோரத்தில் ஒரு குடிசையில் சில காலம் வாழ்ந்தார். அஞ்சு தெங்கு என்னுமிடத்தில் இருந்த பழைய சிவன் கோவிலில் பண்டாரமாகவும் சிறிது காலம் வாழ்ந்தார். பழனியில் சில காலம் வாழ்ந்தார். மறைஞான பயிற்சிகள். கன்னியாகுமரி மாவட்டம் பொற்றையடி என்ற ஊரில் அருகில் மருத்து வாழ்மலையில் ஒரு குகையில் நாராயணகுரு தனிமையில் இருந்து தவம் செய்ததாக நம்பப்படுகிறது. மருத்துவாழ் மலையில் அவருக்கு துறவு அளிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பின்னர் 1926 நாராயணகுரு
தன் மாணவர் நடராஜகுருவுடன் அங்கே வந்து சில நாட்கள் வாழ்ந்தார். அவ்விடம் இன்று ஒரு வழிபாட்டு மையமாக உள்ளது. தொடக்க காலகட்டத்தில் அங்கே தங்கி இருக்கையில் நாராயணகுரு பல வகையான மறைஞான பயிற்சிகளிலும் ஹடயோக பயிற்சிகளிலும் பிற துறவிகளுடன் இணைந்து ஈடுபட்டார் என அவர் சொல்லியிருக்கிறார். அத்வைத்தம் 1885 முதல் 1886 வரை அறியப்படாத துறவியாக நாராயணகுரு மருத்துவாழ் மலையில் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகர்கோயிலை சேர்ந்தவரும் அம்மாளு என்று அழைக்கப்பட்டவருமான ஒரு முதிய தமிழ்நாட்டு யோகினி நாராயணகுருவுக்கு அத்வைத தீட்சையை அளித்ததாக நாராயணகுருவை பற்றி எழுதப்பட்ட முதற்கட்ட வாழ்க்கை வரலாறு ஒன்றில் நாராயணகுரு கே. தாமோதரன் என்ற நூலில் குறிப்பிடப்படுகிறது. சுப்பிரமணிய உபாசகராக இருந்த நாராயணகுரு அதன் பின் அத்வைதியாக ஆனார். ஹடயோகம் முதலிய மறைஞான பயிற்சிகளையும் கைவிட்டு ஞான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். அம்மாளு என்ற பெயரில் இருந்த அந்த யோகினி ஒரு பிராமண பெண்மணி என்று மட்டும்தான் நாராயணகுருவின் வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்களால் யூகிக்க முடிகிறது. குருநிலை அருவிபுரம் சிவம் கோயில். நாராயணகுரு 1888 திருவனந்தபுரத்திற்கு அருகிலுள்ள அருவிக்கரை என்ற சிற்றூருக்கு திரும்பி வந்தார். அங்கே ஒரு குடில் கட்டி வாழ்ந்தார். அவர் மருத்துவமும் ஆன்மீக உரையாடலும் நிகழ்த்தி வந்தார். ஏராளமான மக்கள் அவரை காண வந்து கொண்டிருந்தார்கள். 1888 மார்ச் மாதம் சிவராத்திரி நன்னாளில் நாராயணகுரு நெய்யாறு ஓடும் இடத்தின் அருகில் தனது சீடர்கள் உதவியுடன் நெய்யாறு ஆற்றில் சங்கரன்குழி என்னும் ஆழ்ந்த சுழிக்குள் கிடந்த ஒரு கல்லை எடுத்து அருகே இருந்த பாறை மேல் சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்தார். தென்னை மரக்கிளைகள் மற்றும் மாமரத்து இலைகளை கொண்டு மேற்கூரையுடன் குடிசையாகவே அருவிபுரம் சிவன் கோவில் அமைக்கப்பட்டது. பின்னர் அது கோயிலாக கட்டப்பட்டது. அந்த சிவலிங்க நிறுவுதல் கேரளத்தில் பெரிய சர்ச்சையை உருவாக்கியது. ஈழவனுக்கு பிரதிஷ்டை உரிமை உண்டா என்ற வினாவுக்கு நான் நிறுவியது நம்பூதிரிகளின் சிவன் அல்ல என்று பதில் சொன்னார். அந்த கோவில் வாசலில் ஜாதி மத பேதம் இல்லாமல் மக்கள் அனைவரும் வாழும் உதாரண தலமிது என்று எழுதி வைத்தார். சமூக பணிகள். அருவிபுரம் சிவலிங்க நிறுவுதல் வழியாக நாராயணகுரு தன்னை ஒரு குருவாக அறிவித்துக் கொண்டார். அது அவருக்கு கேரளம் முழுக்க புகழை உருவாக்கியது. டாக்டர் பல்ப் அவரை சமூக பணிகளில் ஈடுபட செய்தார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சபா, நாராயண தர்ம சமிதி முதலிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. மடங்கள். நாராயணகுருவின் காலகட்டத்திலேயே ஏராளமான மடங்கள் உருவாகி வந்தன. அவற்றில் கீழ்கண்டவை முக்கியமானவை. அருவிபுரம் மடம். நாராயணகுரு சிவலிங்கத்தை நிறுவிய அருவிபுரத்தில் அருவிபுரம் அறக்கட்டளை வழியாக அவர் உருவாக்கியது 1895 ஒரு நிதி வசூலை நிகழ்த்தி அந்த பணத்தில் அங்கே அருவிபுரம் மடம் நிறுவப்பட்டது. வர்க்கலை சிவகிரி மடம். 1904 நாராயணகுரு வர்க்கலையில் சிவகிரி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமத்தையும் சம்ஸ்கிருத பள்ளியையும் நிறுவினார். அங்கே 1912 ஒரு சாரதாதேவி கோவிலையும் நாராயணகுரு நிறுவினார். ஆலுவா மடம். 1913 நாராயணகுரு ஆலுவாவில் பாரதப்புழை ஆற்றின் கரையில் அத்வைத ஆசிரமம் என்னும் மடத்தை நிறுவினார். ஓம் சாகோத்ரியம் சர்வத்ர, அனைவரும் உடன்பிறப்புகள் என்ற அறைகூவலை எழுதி வைத்தார். வேட்டூர் மடம். நாராயணகுரு திருவனந்தபுரம் அருகே வேட்டூர் என்னும் இடத்தில் நிறுவிய மடம். வைக்கம் போராட்டத்தில் மையமாக இந்த மடம் திகழ்ந்தது. நாராயண குருகுலம். 1924 நாராயணகுருவின் மாணவர்
நடராஜ குருவால் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நாராயண குருகுலம் தொடங்கப்பட்டது. அதன் தலைமையகம் வர்க்கலா ஸ்ரீனிவாசபுரத்தில் உள்ளது. அதற்கு தமிழகத்தில் ஊட்டி, பர்ன்ஹில் உட்பட பல இடங்களில் கிளைகள் உள்ளன. ஆலயங்கள் சிறு தெய்வ மறுப்பு. நாராயணகுரு பெருந்தெய்வ வழிபாட்டை முன்னிறுத்தினார். சிறு தெய்வ வழிபாடு உயிர் பலியுடன், மது அருந்துவதுடன் தொடர்புடையது என்பதனால் அதை நிராகரித்தார். பேய் தெய்வங்கள், நீத்தார் தெய்வங்கள், குறியீட்டு தெய்வங்கள் போன்றவற்றை வழிபடலாகாது என்று விளக்கினார். சிறு தெய்வ வழிபாடு என்பது பூசாரிகள், குறி சொல்பவர்கள், மந்திரவாதிகள் ஆகியோரின் ஆதிக்கத்தை உருவாக்கி மக்களை மூட நம்பிக்கையில் கட்டி போடுகிறது என்று நாராயணகுரு சொன்னார். அத்துடன் சிறு தெய்வ வழிபாட்டில் உள்ள வன்முறை அம்சம் அதை வணங்குபவர்களின் வாழ்விலும் நீடிக்கிறது என்று அவர் கருதினார். இறை வழிபாட்டில் உணர்வுகள் அச்சம் சார்ந்தவையாக இருக்கலாகாது என்றும், இறை வழிபாடு கல்வியுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆகவே நாராயணகுரு கிராமங்கள் தோறும் சென்று அங்குள்ள சிறு தெய்வ சிலைகளையும் வழிபடப்பட்ட கற்களையும் தூக்கி அகற்றி அங்கே பெரு தெய்வங்களை நிறுவினார். நாராயணகுரு அவரே கட்டிய ஆலயங்கள், அவர் வந்து மைய சிலையை நிறுவிய ஆலயங்கள் பல உள்ளன. பெருந்தெய்வ வழிபாட்டு ஆலயங்கள். நாராயணகுரு 1888 அருவிக்கரையில் சிவன் பிரதிஷ்டை செய்தார். 1889 மண்ணந்தலை என்னும் ஊரில் பகவதி தேவி ஆலயத்தை நிறுவினார். அதன்பின் சுப்பிரமணியர், ஜெகநாதர், சாரதா உட்பட ஏராளமான தெய்வங்களை ஆலயங்களில் நிறுவினார். 1912 வர்க்கலா சிவகிரியில் சாரதா தேவி ஆலயத்தை நிறுவினார். அருவ தெய்வ கோயில்கள். நாராயணகுரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சொந்தமாக இருக்கும் சிறு தெய்வ கோயில்களை எல்லாம் இடித்துவிட்டு அந்த இடங்களில் பலர் கூடும் கோவில்களாக அமைத்தமைக்கு ஒரு காரணம், அவை அன்றாடம் மக்கள் கூடும் பொது இடங்களாகவும் கல்வி வழங்கும் பள்ளிக்கூடங்களாகவும் அமைய வேண்டும் என்பதுதான். நாராயணகுரு சில தத்துவார்த்த அடிப்படைகளை கொண்டு கோவில்களை அமைத்தார். சிவன், விஷ்ணு, சுப்பிரமணியர் போன்ற முழு முதல் தெய்வங்களை பிரதிஷ்டை செய்து கோவில்களை உருவாக்கிய நாராயணகுரு அடுத்து இந்த தத்துவார்த்தமான கொள்கைகளை வலியுறுத்தும் வழியில் முதலில் விளக்கை கருவறை தெய்வமாக பிரதிஷ்டை செய்தும், பின்பு சத்தியம், தர்மம், தயை என்ற சொற்களை கருவறையில் தெய்வமாக பிரதிஷ்டை செய்தும் கோவில்களை அமைத்தார். பின்னர் ஜூன் 14, 1927 களவங்கோடு என்னும் பகுதியில் நிலை கண்ணாடியை தெய்வமாக பிரதிஷ்டை செய்து புதிய கோவில் ஒன்றை அமைத்தார். அதன்பின் அவர் கோவில்கள் எதையும் புதிதாக அமைக்கவில்லை. அமைப்பு பணிகள். அருவிபுரம் அறக்கட்டளை. நாராயணகுரு அருவிபுரம் ஆலயத்தை நிறுவிய பின் 1889 அருவிபுரம் க்ஷேத்திர யோகம் என்னும் அருவிபுரம் கோவில் அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது. 1891 குமரன் ஆசானை நாராயணகுரு சந்தித்து அவரை தன்னுடன் சேர்த்து கொண்டார். நாராயணகுரு 1893 நாகர்கோயிலில் கோட்டாறு என்னும் இடத்தைச் சேர்ந்த சின்மய ஸ்வரூப சுவாமிகள் என்னும் ஆன்மீக சாதகர் வந்து நாராயணகுருவை சந்தித்தார். அவருடைய பேரில் தாமரைக்குளம் என்னும் ஊரில் இருந்த குடும்ப சொத்துக்களை அத்வைத கல்விக்கான அமைப்பு ஒன்றுக்கு நன்கொடையாக அளிக்க விரும்பினார். அந்த சொத்துக்கள் மேல் இருந்த பிறருடைய உரிமைகளை விலக்கிக் கொள்ள ரூபாய் 3000 தேவைப்பட்டது. அதன் பொருட்டு நாராயணகுரு விடுத்த அறிக்கையில் அடிப்படையில் நிதி வசூல் நடைபெற்றது. அந்த சொத்து அருவிபுரம் அறக்கட்டளைக்காக வாங்கப்பட்டது. அந்த அறக்கட்டளை பேட்டை பி. பரமேஸ்வரன் பொறுப்பாளராக பதவியேற்றார். ஆனால் 1909 அந்த அறக்கட்டளை மேல் நாகர்கோயில் நீதிமன்றத்தில்
அந்த நிலத்தின் மேல் வேறு சில பங்காளிகளால் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. நாராயணகுருவுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி அழைப்பு ஆணை விடுக்கப்பட்டாலும் துறவியாகிய அவர் அங்கே செல்ல விரும்பவில்லை. அவர் துறவியாகையால் அவருக்கு நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அறக்கட்டளை முன்வைத்தாலும் அதை நீதிமன்றம் ஏற்கவில்லை. அவர் மரபார்ந்த முறையில் எந்த அமைப்பாலும் துறவியாக ஆக்கப்படவில்லை என்று தீர்ப்பு வந்தது. அந்த நிலத்தின் மீதான உரிமை நீதிமன்றத்தால் தனியாருக்கு அளிக்கப்பட்டது. 1909 அதை பற்றி குமாரன் ஆசான் ஒரு தூஷிதமாம் நியாயாசனம் என்ற பெயரில் கண்டன கவிதை ஒன்றை எழுதினார். அதன்பின் உருவாக்கப்பட்ட எந்த அறக்கட்டளையிலும் நாராயணகுரு நிர்வாகியாக இடம்பெறவில்லை. அருவிபுரம் அறக்கட்டளை சார்பாக 1895 மீண்டும் ஒரு நிதி வசூலை நாராயணகுரு நடத்தினார். ரூபாய் 2000 வசூலாகியது. அதை கொண்டு அங்கே ஒரு மடம் கட்டப்பட்டது. இந்த மடத்தில் கல்வி பணிகளுடன் கைத்தொழில்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டன. அருவிபுரம் அறக்கட்டளை 1898 முறைப்படி ஒரு அறக்கட்டளையாக பதிவு செய்யப்பட்டது. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சபா. நாராயணகுரு அருவிபுரம் ஆலயத்தின் பின் கேரளம் முழுக்க பயணம் செய்து சிறு தெய்வங்களை அகற்றி பெரு தெய்வங்களை நிறுவும் கோவில்களை உருவாக்கினார். சிறையின் கீழ் என்னும் ஊரில் வைக்கத்து தேவேஸ்வரம் என்னும் ஆலயம் அடுத்தபடியாக அவர் உருவாக்கியது. பக்தர்களின் அழைப்பின் பெயரில் கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் சிதம்பரம், பழனி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய ஊர்களுக்கும் பயணம் செய்தார். இக்காலகட்டத்தில் சிறுவனான குமாரன் ஆசான் நாராயணகுருவின் மாணவராக ஆனார். நாராயணகுருவை பற்றி கேள்விப்பட்டு மைசூரில் டாக்டராக வேலை பார்த்து வந்த டாக்டர் பல்பு அவரை காண வந்தார். பின்னர் நாராயணகுரு பெங்களூர் சென்று பல்புவை சந்தித்தார். 1903 திருவனந்தபுரம் கமலாலயம் பங்களாவில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அதன்படி அருவிபுரம் அறக்கட்டளை SNDP ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சபா என்ற அமைப்பாக 15 மே 1903 ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியாக நிறுவப்பட்டது. அதன் பங்குத்தொகை ரூபாய் 100. கேரளம் முழுக்க ஏராளமானவர்கள் அதில் பங்குதாரர்களாக சேர்ந்தார்கள். குமாரன் ஆசான் அதன் முதல் செயலாளராக பதவியேற்றார். நாராயணகுரு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சபாவின் மூலம் பள்ளிகளையும் கல்விக்கூடங்களையும் கட்டினார். ஈழவ சமுதாயத்தினர் செய்து வந்த குலத்தொழிலான ஆயுர்வேத மருத்துவ தொழிலுக்கு தேவையான சம்ஸ்கிருதம் கற்றவர்கள் அச்சமுதாயத்தில் சிலர் இருந்தாலும் அவர்களுக்கு அதில் முழுமையான அறிவு இல்லாமலேயே இருந்தது. எனவே பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பு மக்களை சம்ஸ்கிருதத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வற்புறுத்தினார். ஆங்கில கல்வியே சமூக அதிகாரமாகவும் சமஸ்கிருத கல்வி மத அதிகாரமாகவும் ஆகிறது என நாராயணகுரு கூறினார். இதன் மூலம் கேரளாவில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பு மக்கள் அனைவரும் கல்வி கற்க முற்பட்டனர். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சபா நாராயணகுரு விரும்பியது போல ஜாதி கடந்த அமைப்பாக ஆகவில்லை. டாக்டர் பல்பு தலைமையில் ஈழவ செல்வந்தர்களால் அது ஈழவ ஜாதிக்குரிய அரசியல், பொருளியல் உரிமைகளுக்காக பாடுபடும் அமைப்பாக மாறியது. ஏமாற்றமடைந்த நாராயணகுரு 1916 அந்த அமைப்பில் இருந்து ராஜினாமா செய்தார். தர்ம சங்கம். நாராயணகுரு 3 மே 1926 தனக்கு பின்பு தன் பணிகளை செய்யும் அமைப்பாக 12 பேர் கொண்ட ஒரு சந்நியாசி மடத்தை உருவாக்கி உயிலெழுதி வைத்தார். அந்த அமைப்பு சமூக பணிகளை செய்து வந்த ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சபாவுக்கு தொடர்புடையது அல்ல, சுதந்திரமான ஆன்மீக அமைப்பு என்று குறிப்பிட்டார். 9 ஜனவரி 1928 நாராயணகுருவின் மறைவுக்கு பின் அந்த அமைப்பு ஸ்ரீ நாராயண தர்ம சங்கம்
என்ற பெயரில் வர்க்கலை சிவகிரி மலை மீது நிறுவப்பட்டது. நிறுவன தலைவர் சுவாமி போதானந்தர், நிறுவன செயலாளர் சுவாமி தர்மதீர்த்தர். கல்வி நிலையங்கள்: நாராயணகுரு அறிவின் அதிகாரத்தை உய்ந்துணர்ந்த சமூக சீர்திருத்தவாதி. அறிவே விடுதலை என வலியுறுத்திய குரு 1888 அறிவிபுரத்தில் ஒரு பாடசாலையை நிறுவினார். 1904 வர்க்கலா சிவகிரி குருகுலம் உருவான பொழுது அங்கும் ஒரு சம்ஸ்கிருத பாடசாலையை நிறுவினார். SNDP இயக்கம் 1904 முதல் பள்ளியை வைக்கம் ஊரில் தொடங்கியது. 1905 வர்க்கலா அருகே வெட்டூர் என்னும் இடத்தில் முதல் முதியோர் பள்ளியை நிறுவியது. SNDP இன்று ஏராளமான பள்ளிகளையும் கல்லூரிகளையும் தொடங்கி நடத்தி வருகிறது. தொழில்கள்: நாராயணகுரு பொருளியல் விடுதலை என்பது சமூக விடுதலைக்கான அடித்தளம் என்பதை வலியுறுத்தினார். 1888 அவர் உருவாக்கிய அறிவிபுரம் குருகுலத்தையே ஒட்டிய கைத்தொழில் பயிற்சி சாலைகளை உருவாக்கினார். ஈழவர்கள் கயறு, ஓடு முதலிய தொழில்களில் ஈடுபட வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தினார். 1905 கொல்லம் நகரில் அகில இந்திய வேளாண்மை கைத்தொழில் கண்காட்சியை நாராயணகுரு நடத்தினார். இந்தியாவில் நடந்த முதல் தொழில் வேளாண்மை கண்காட்சி அதுவே. கல்வியால் பண்படுக, சங்கத்தால் வலுப்பெறுக, தொழில் செய்து வளர்ச்சியடைக என்று அந்த கண்காட்சியில் குரு அறிவித்தார். தொடர்ச்சியாக தொழில் கண்காட்சிகள் SNDP அமைப்பால் நடத்தப்பட்டன. சமூக சிந்தனைகள்: நாராயணகுருவின் சிந்தனைகள் 3 தளங்களை சேர்ந்தவை. ஒன்று சமூகவியல் களம், இன்னொன்று தத்துவம், 3 ஆன்மீகம். நாராயணகுருவை இந்தியாவின் மாபெரும் சமூக சீர்திருத்தவாதியாக கொள்ளலாம். இந்தியாவில் நவ வேதாந்தம் சார்ந்த தத்துவ மரபை முன்னெடுத்த தத்துவ அறிஞராக கொள்ளலாம். நவீன காலகட்டத்தில் வாழ்ந்த மெய்ஞானியாகவும் கொள்ளலாம். நாராயணகுருவின் சமூகவியல் சிந்தனைகள் மானுட சமத்துவம், சாதி மறுப்பு, மத இணக்கம், மதுவிலக்கு என்னும் அடிப்படைகளில் அமைந்தவை. கல்வியும் தத்துவ அறிவுமே விடுதலை அளிக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். பொருளியல் தற்சார்பு நிலை சமூக வெற்றிக்கு அடிப்படையானவை என்பதை முன்வைத்தார். சகோதரத்துவம்: நாராயணகுரு சாதி சமய வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்ட சகோதரத்துவத்தை முன்வைத்தார். 1888 அருவிக்கரையில் நிறுவிய சிவன் கோவிலில் வாசலில் சாதி மத பேதம் இல்லாமல் மக்களும் அனைவரும் வாழும் உதாரண தலமிது என்று எழுதி வைத்தார். 1913 நிறுவிய ஆலுவா அத்வைத ஆசிரமத்தின் முகப்பில் எங்கும் சகோதரத்துவம் என்று எழுதி வைத்தார். தன் செயல்பாடுகள் அனைத்திலும் சாதி பேதமின்மை என்பதை முன்வைத்தார். சாதி மறுப்பு: நாராயணகுரு தொடர்ச்சியாக சாதி மறுப்பை முன்வைத்தார். தீண்டாமைக்கு எதிராகவும் தலித் மக்களின் உரிமைக்காகவும் களத்தில் இருந்தார். தலித் குழந்தைகள் படிப்பதை ஒவ்வொரு ஊருக்கு சென்றாலும் பள்ளிகளுக்கு சென்று கண்டறிந்து அவர்களை ஊக்குவிப்பதும், நன்றாக படிக்கும் குழந்தைகளுக்கு உள்ளூரிலேயே நிதி உதவி ஏற்பாடு செய்வதும் அவருடைய வழக்கம். செல்லும் இடங்களிலெல்லாம் தலித் மக்களுடன் அமர்ந்து உணவு உண்ணுதலை ஒரு நெறியாக கொண்டிருந்தார். நாராயணகுருவிடம் இருந்தே தீண்டாமை ஒழிப்பு, சமபந்தி உணவு போன்ற கருத்துகள் தென்னகத்தில் உருவாகி பின்னர் காந்தி மீது செல்வாக்கு செலுத்தின. இந்து மதம் வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக கொண்டது என்னும் ஐயம் கொண்டிருந்த காந்தி நாராயணகுருவை சந்தித்து சாதி குறித்து தெளிவு கொண்டார். இந்திய மரபில் சுருதிகள் எனப்படும் ஞான நூல்களில் வர்ணாசிரம முறை வலியுறுத்தப்படவில்லை என்றும், ஸ்மிருதிகள் எனப்படும் நெறி நூல்களே அவற்றை சொல்கின்ற என்றும், நெறி நூல்கள் காலத்துக்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டியவை என மரபு சொல்கிறது என்றும் நாராயணகுரு தெளிவுபடுத்தினார். அதை காந்தி தன் உரைகளில் குறிப்பிட்டார். காந்திக்கு தீண்டாமை ஒழிப்பு உட்பட சாதிக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுவதற்கான தத்துவ தெளிவை நாராயணகுரு அளித்தார்.
ஊட்டுட்டம்பலம் கலவரம். 1914 நெய்யாற்றின் கரையில் அருகே ஊரூட்டம்பலம் என்னும் இடத்தில் பள்ளிக்கு படிக்கச் சென்ற தலித் மக்களுக்கு எதிராக நாயர் சாதியினர் நடத்திய கலவரத்தில் ஈழவர்கள் தலித் மக்களுடன் நிலை கொள்ள வேண்டும் என்று நாராயணகுரு ஆணை பிறப்பித்தார். அக்கலவரத்தில் நாயர்களுக்கு பின்னடைவு உருவாகவும் புலைய குழந்தைகள் பள்ளிக்கு அனுமதி கிடைக்கவும் அந்த ஆதரவு காரணமாகியது. அதை ஒட்டி 1914 ஐயன்காளி நாராயணகுருவை நேரில் சந்தித்து நன்றி சொன்னார். ஐயன்காளிக்கும் நாராயணகுருவுக்கும் அணுக்கமாக உறவு எப்பொழுதும் நீடித்தது. ஐயங்காளியின் பல போராட்டங்கள் வன்முறைத்தன்மை கொண்டிருந்த போதிலும் நாராயணகுரு அவற்றை ஆதரித்தார். அது அக்காலத்தில் விவாதங்களை உருவாக்கியது. வைக்கம் போராட்டம். நாராயணகுருவின் முதன்மையான மாணவர்களில் ஒருவனான டி.கே. மாதவன் வைக்கம் ஆலயத்தில் அதையொட்டிய தெருக்களிலும் ஈழவர்கள் தலித் மக்கள் உள்ளிட்ட அவர்ணர் நுழைவதற்கான போராட்டத்தை 1924 மார்ச் மாதம் தொடங்கினார். அதற்கு முதலில் பிரம்மஞான சங்கம் தலைவியான அன்னி பெசண்டின் ஆதரவை தேடினார். அதன் பின்பு காந்தியை பலமுறை சந்தித்து ஆதரவு பெற்றார். வைக்கம் போராட்டம் எதிர்ப்பு அரசியல் என்றும் விரும்பப்படாத இடங்களில் நுழைய வேண்டியது இல்லை என்றும் அவர்ணர் அவர்களுக்கான ஆலயங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்றும் சொன்ன நாராயணகுரு அப்போராட்டத்தில் இருந்து விலகி நின்றார். ஆனால் காந்தியின் தலைமையில் கேரளத்தில் முதலாக அரசியல் பண்பாட்டு ஆளுமைகளால் முன்னெடுக்கப்பட்ட அப்போராட்டம் அனைத்து தளங்களிலும் பெரிய அளவிலான செல்வாக்கை செலுத்தி தேசிய அளவில் கவனிக்கப்பட்டது. நாராயணகுருவின் இயக்கம் எல்லா வகையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டது. வைக்கம் போராட்டத்திற்காக கேரளம் வந்த காந்தி நாராயணகுருவை சந்தித்தார். நாராயணகுரு நேரடியாகவே போராட்டத்திற்கு வந்தார். தனக்கு சொந்தமான வெள்ளூர் மடத்தை சத்தியாகிரகிகளுக்கு அலுவலமாக அளித்தார். அன்றைய காலத்தில் பெரும் தொகையான 1000 ரூபாவை போராட்ட நிதியாக கொடுத்தார். சிவகிரி ஆசிரமத்தில் நன்கொடை பெட்டி ஒன்றையும் திறந்தார். போராட்டத்திற்கு தன் துறவிகளான 2 சீடர்களை குரு அனுப்பினார். அவர்களில் சுவாமி சத்யவிரதன் பின்னர் கேரளத்தில் பெரும் புகழ் பெற்றார். 27 செப்டம்பர் 1924 அன்று நாராயணகுரு அவரே வைக்கத்திற்கு வந்தார். அப்பொழுது காந்தி உண்ணாவிரதம் இருந்து வந்தமையால் அவரது உடல் நலனுக்காக நடத்தப்பட்ட மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நாராயணகுரு மௌனமாக பிரார்த்தனை செய்தார். குரு பொது இடத்தில் பிரார்த்தனை செய்த ஒரே நிகழ்ச்சி அதுவே. அதன்பின் கேரளம் முழுக்க நாராயணகுருவின் பக்தர்கள் லட்சக்கணக்கானவர்கள் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைக்கம் போராட்டம் வெற்றி பெற நாராயணகுருவின் பங்களிப்பு முதன்மையானது. ஆலுவா பிரகடனம். 1921 கேரளத்தில் மிகப்பெரிய இஸ்லாமிய இந்து மோதல் உருவானது. மாப்பிள்ளை கிளர்ச்சி என அழைக்கப்படும் இக்கலவரத்தில் பல நூறு இந்துக்கள் கொல்லப்பட்டனர். பிரிட்டிஷ் அரசின் அடக்குமுறையில் 1000க்கு மேற்பட்ட இஸ்லாமியர் கொல்லப்பட்டனர். ஏராளமானவர்கள் அந்தமானுக்கு சிறை சென்றனர். அதையொட்டி மதங்களுக்கு நடுவே ஒத்திசைவும் புரிதலும் உருவாக்கும் பொருட்டு ஆலுவா 15 மே 1921 ஒரு அனைத்து மத மகாநாடு கூட்டப்பட்டது. அதற்கு உலக சகோதரத்துவ மகாநாடு என்று பெயரிடப்பட்டது. அதில் நாராயணகுரு தலைமை வகித்தார். அந்த மகாநாட்டில் நாராயணகுரு வெளியிட்ட ஒரு சாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் மனிதனுக்கு, ஒரு சாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் மனுஷ்யனு என்ற வரி அவரது மையமான உபதேசமாக கொள்ளப்பட்டது. ஆலுவாவில் மேலும் சில உலக சகோதரத்துவ மகாநாடுகள் நடைபெற்றன. மதுவிலக்கு. நாராயணகுரு மது தயாரிக்கும் தொழில் செய்து வந்த சமூகத்தை சேர்ந்தவர். தன் சமூகம் மது தயாரிப்பதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 1921 ஆவணி சதயம் நாளில் விடுத்த தன் பிறந்த நாள் செய்தியில் மது என்பது நஞ்சு,
கள்ளு இறக்கக்கூடாது, விற்கக்கூடாது, குடிக்கக்கூடாது என்னும் அறிவிப்பை வெளியிட்டார். அறிவியக்கம் நாராயணகுரு அனைத்தையும் கற்று உள்ளடக்கி தனக்கென ஒரு நோக்கை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அறிவு ஒன்றுதான் மனித குலத்துக்கு உரியது என்றும் அதை கொண்டு முன்னேற்றம் காண்பதுதான் வாழ்க்கை என்றும் சொன்னார். அறிவுக்கு குறுக்கு வழிகள் எதுவும் இல்லை என்பது அவருடைய கூற்று. கல்வியாலேயே விடுதலையும் அதிகாரமும் உள்ளது என்று வலியுறுத்திய நாராயணகுரு வழிகாட்டலில் கல்வி நிறுவனங்கள் உருவாயின. கேரள கௌமுதி, தேசாபிமானி உள்ளிட்ட இதழ்கள் உருவாகின. கேரள சிந்தனை மரபில் நாராயணகுருவின் செல்வாக்கால் உருவான ஏராளமான சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் உள்ளனர். நாராயணகுரு உருவாக்கிய அறிவியக்கமே பின்னர் காங்கிரஸ் இயக்கமும் இடதுசாரி அறிவு இயக்கமும் உருவாக அடித்தளமாக அமைந்தது. தத்துவம், இறையியல் நாராயணகுருவின் இறையியல் ஈடுபாடு தொடக்கத்தில் சட்டம்பி சுவாமியிடம் இருந்து பெற்றுக்கொண்ட சுப்பிரமணிய உபாசனை. அதன் பின் சிவபக்தராக ஆனார். இறுதியாக அம்மாளு அம்மாவிடமிருந்து வேதாந்த தீட்சை பெற்றார். சங்கர வேதாந்தியாக வாழ்ந்து நிறைவுற்றார். தன்னை அத்வைதி என்றே நாராயணகுரு சொல்லிக் கொண்டார். அத்வைதிக்கு இறை வழிபாடு சாமானிய தளத்தில் ஏற்புடையது. அத்வைத தரிசனத்துக்கு அடைய முடியாத மனிதர்கள் உருவ தெய்வங்களை வழிபடுவதை நாராயணகுரு ஆதரித்தார். மக்களின் வழிபாட்டுக்காக தெய்வங்களை நிறுவி ஆலயங்களை கட்டினார். 1888 அவர் கட்டிய முதல் ஆலயம் சிவனுக்காக அறிவுபுரத்தில். பின்னர் ஏராளமான கோவில்களை நிறுவினார். நாராயணகுரு சிறு தெய்வ வழிபாட்டுக்கு எதிரானவர். சிறு தெய்வங்கள் மக்கள் அனைவரும் உரியனவாக இருப்பதில்லை. சாதி, குடும்ப அடையாளங்கள் கொண்டவை. மது, மாமிசம் கொண்ட வழிபாட்டு முறைகளை கொண்டவை. பூசகர் போன்றோர் தனிநபர்களின் அதிகாரத்தை உருவாக்குபவை, மூட நம்பிக்கையை வளர்ப்பவை என்று அவர் கருதினார். பெருதெய்வ கோவில்களில் அவர் மங்கள சின்னங்களால் வழிபாடு நிகழ வேண்டும் என்று வகுத்தார். வழிபாட்டுக்குரிய சோஸ்திரங்களை எழுதி அளித்தார். பெருதெய்வ ஆலயங்கள் மக்கள் வந்து கூடுவதற்கான இடங்களாக அமைய வேண்டும் என்றும் அங்கே கல்வியும் கலைகளும் பெருக வேண்டும் என்றும் கருதினார். இறுதி கட்டத்தில் நாராயணகுரு கருத்துருவ தெய்வங்களை நிறுவினார். நிலைக்கண்ணாடி, சேர்த்தலை களமங்கோடு ஆலயம், விளக்கு, சத்தியம், தயை, தர்மம் ஆகிய சொற்கள் அவர் கருவறையில் நிறுவினார். அதன் பின்பு இனிமேல் ஆலயங்கள் வேண்டாம், கல்வி சாலைகளே போதும் என்று அறிவுறுத்தினார். நாராயணகுரு நிறுவிய கோவில்களில் பரிமாணத்தை கொண்டு அவர் முன்வைத்தது தூய அத்வைதமே என்று உணரலாம். நாராயணகுரு எல்லா வழிபாடுகளையும் எல்லா தரிசனங்களையும் வேதாந்தத்துடன் இணைக்க முயன்றார். இதற்கு சங்கரரையே நாராயணகுரு முன் உதாரணமாக கொண்டார். சங்கரரை போலவே சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் என்று 6 மதங்களுக்கு உரிய சூத்திரங்களை எழுதினார். குஹ அஷ்டகம் கௌமாரம், பத்ரகாளி அஷ்டகம் சாக்தம், விநாயக அஷ்டகம் காணாபத்தியம், ஸ்ரீ வாசுதேவ அஷ்டகம் வைணவம், ஜனனி நவரத்ன மஞ்சரி, காளி நாடகம், பத்ரகாளி அஷ்டகம் சாக்தம், சிவ சதகம், சிதம்பர அஷ்டகம் சைவம். சாமானியர்களின் வழிபாட்டுக்காக நாராயணகுரு எழுதிய தெய்வ சதகம் இன்றும் சோஸ்திர பாடல்களில் இந்த பரிணாமம் உள்ளது. தெய்வமே என்னை காத்தருள்க என தொடங்கும் பாடல் ஒவ்வொன்றாய் தொட்டு எண்ணி எண்ணும் பொருள் ஒடுங்கையில் நின்றிரும் பரம் என்று வேதாந்தத்தை முன்வைக்கிறது. வேதாந்தம் நாராயணகுருவின் வேதாந்தம் மெய்ஞான கொள்கையால் ஆனது. சங்கரர் முன்வைத்த அத்வைதம் என்னும் பிரிவை சேர்ந்தது. சங்கரரை நாராயணகுரு தன் முதன்மையான குருவாக கண்டார். சங்கர மரபை சேர்ந்தது தன் குருகுலம் என்பதால் சாரதாதேவி ஆலயத்தை அவர் வர்க்கலையில் நிறுவினார். வேதாந்த சூத்திரம், ஸ்வனுபாவ கீதை, ஆத்ம உபதேச சதகம்
அத்வைத தீபிகா போன்ற அவருடைய நூல்கள் அத்வைதத்தை விளக்கமாக அமைந்தவை. நாராயணகுரு வேதாந்த ஞானம் தூய நிலையில் ஞானத்தை முன்வைப்பதாக நிலை கொள்ளும் போதே நடைமுறையில் பிற வழிபாட்டு முறைகளையும் இணைத்து கொண்டு அந்த வழிபாட்டு முறைகளின் ஞான சாரமாக நிலை கொள்ள வேண்டும் என்று கூறினார். தூய பிரம்மவாதத்தையே நாராயணகுரு முன்வைத்தார். சங்கர வேதாந்தத்தில் இருந்து நாராயணகுரு மாறுபடுவதை 2 வகையில் வகுக்கலாம். அவ்வடிப்படையிலேயே அவரை நவவேதாந்தம் சார்ந்தவர் என வகுக்கிறார்கள். பிரம்மவாதிகள் கயிற்றறவு என்னும் கொள்கையை முன்வைக்கிறார்கள். கயிற்றை பாம்பு என நினைத்து அஞ்சுபவன் அப்பொழுது அறிவது அவன் வரையில் பாம்பைதான். அது கயிறென தெளிவு அடையும் பொழுது பாம்பு இல்லாமல் ஆகிவிடுகிறது. நாராயணகுரு மலரும் மாலையும் என்னும் உருவகத்தை மேலும் பொருத்தமானதாக கருதினார். மலரை பார்ப்பவன் மாலையை அறிவதில்லை. மாலையை கண்டதும் மலரை வேறு வகையில் உணர்கிறானே ஒழிய மலர் இல்லாமல் மாலை இல்லை. இந்த உலக யதார்த்தம் மாயை அல்ல, உண்மையின் இன்னொரு தோற்றமே என்று நாராயணகுரு சொன்னார். இதுவே அவரை சமூக பணியாற்ற செய்தது. நாராயணகுரு தூய அறிவு என்னும் கொள்கையை முன்வைத்தார். ஞானமே விடுதலையை அளிக்கும் என்று கூறினார். ஆனால் அது வேதாந்த ஞானம் மட்டுமல்ல. கலைகள், இலக்கியங்கள், தொழில்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உள்ள நவீன அறிவுகள் அனைத்தையும் அறிவு என்ற சொல்லால் அவர் குறிப்பிட்டார். அனைத்து அறிதல்களையும் இணைத்து ஒருமையை உணர்த்துவதே வேதாந்தத்தின் வழி என்று கருதினார். தன் முக்கிய மாணவரான நடராஜகுருவை ஐரோப்பாவுக்கு அனுப்பி மேலை தத்துவத்தில் பயிற்சி பெற அவர் ஏற்பாடு செய்தார். அறிவு நாராயண குருவின் தத்துவத்தின் மைய கலை சொல்லாக அறிவு என்பது அமைந்தது. வேதாந்தத்தில் இருந்து எடுத்ததாயினும் அச்சொல்லை நாராயணகுரு மேலும் விரிவான பொருளில் முன்னெடுத்தார். உயர்நிலையில் அறிவு, அறிதல், அறிபடும் பொருள், அறிபவன் ஆகிய 4ம் ஒன்றாகும் ஒரு மெய்நிலையை முன்வைத்தார். அறிவு என்னும் அவருடைய சிறிய நூல் அவருடைய தரிசனத்தை வரையறுத்துச் சொல்வதாகும். நடைமுறை தளத்தில் குரு அறிவு என்பதை 3 பொருள்களில் பயன்படுத்துகிறார். ஒருவர் தன்னை சூழ்ந்து உள்ள உலகத்தை பற்றி அறிவதன் ஊடாக அதை பயன்படுத்திக் கொள்வதும் வாழ்வதும் முதல் தளம். நன்று தீது என அறிவதன் வழியாக நம்மை நோக்கி செல்வது 2வது தளம். தன்னைத்தானே தொடர்ச்சியாக அறிவதன் வழியாக தன் எல்லைகளை கடந்து செல்லுதல் 3வது களம். நாராயணகுருவின் தனித்துவம் வாய்ந்த தரிசனம் அறிவு என்பதற்கு அவர் அளிக்கும் விளக்கம், அறிவுக்கு எல்லை உண்டு, எதிர்நிலையும் உண்டு. அறியாமைக்கு 2மில்லை. அறிவின் அதிருண்டு, எதிருண்டு. அறிவில்லாமைக்கு 2மல்ல என்னும் அவருடைய சொற்றொடர் புகழ்பெற்றது. அறிவு என்னும் தத்துவத்தின் 2 நிலைகளில் செயல்பாட்டையே நாராயணகுரு முன்னெடுத்தார். அறிவின் முதல் தளத்திற்காக துறவியர் சங்கத்தையும் அதன் 2ஆம் உலகியல் தளத்துக்காக தர்ம பரிபாலன சபாயையும் உருவாக்கினார். தரிசன ஒருங்கிணைப்பு அத்வைத வேதாந்தம் அனைத்து மதங்களையும் இணைக்கும் தன்மை கொண்டது. அனைத்து தரிசனங்களையும் இணைத்து மையத்தை கண்டடைய முயல்வது. 14ஆம் நூற்றாண்டில் ஸ்ருங்கேரியில் வாழ்ந்த வித்யாரண்யர் எழுதிய சர்வ தர்சன சம்கிரகம் என்னும் நூலின் எல்லா மத கொள்கைகளையும் இணைத்து ஒரு மையத்தை காண முயன்றார். நாராயணகுரு அந்நூலை ஒரு முதல் நூலாக முன்வைத்தார். நாராயணகுரு தர்சனமாலா என்னும் நூலை எழுதினார். இது பிரபஞ்சத்தையும் பிரம்மத்தையும் அறிவதன் வெவ்வேறு படிநிலைகள் வெவ்வேறு தரிசனங்களாக முன்வைக்கும் நூல். இதுவும் ஒருங்கிணைப்பு நோக்கு கொண்டதே. நாராயணகுருவின் வழிமுறை என்பது அனைத்து பார்வைகளும் பிரம்ம தரிசனமாக படிப்படியாக கூர்கொள்ளும் என்பதுதான். ஆன்மீகம் நாராயணகுருவை
இந்தியாவின் ஆன்மீக ஞானிகளின் ஒருவராக கொள்ளலாம். ஓர் ஆன்மீக ஞானியாக அவரிடம் 2 மரபுகள் இணைந்திருக்கின்றன. தமிழர் சித்தர் மரபு. நாராயண குருவுக்கு சித்தர் மரபுடன் நேரடி தொடர்பு உண்டு. தையக்காடு ஐயாவு மற்றும் மருத்துவாழ் மலையில் சந்தித்த சித்தர்கள் ஆகியோரிடம் இருந்து அவர் அம்மரபை அடைந்தார். அவருடைய தொடக்ககால பாடல்களில் பட்டினத்தாரின் ஆழ்ந்த செல்வாக்கை காணலாம். சித்தர் மரபின் உடலை பழித்தல், காமத்தை பழித்தல் ஆகியவற்றை அவரும் எழுதியிருக்கிறார். திருக்குறளை மொழியாக்கம் செய்திருக்கிறார். ஹடயோகம், வாசியோகம் ஆகியவற்றை பயின்றிருக்கிறார். வேதாந்தத்தின் ஞான யோக மரபு. நாராயணகுரு தன் முதன்மை நூல்களை எல்லாம் அத்வைத வேதாந்தம் சார்ந்தே எழுதினார். வேதாந்தம் சொல்லும் அபேத நிலையை, இரண்டின்மை, முக்தி என தன் நூல்களை வரையறை செய்தார். ரமணரை சந்தித்து அவருடன் அணுக்கமாக தொடர்பு கொண்டிருந்தார். ஒரு பக்கம் உலகியலை ஆற்றிக்கொண்டு மறுபக்கம் அனைத்திலும் விடுபட்டவராகவும் அவர் திகழ்ந்தார். ஒரு கையால் செயலாற்றி மறு கையால் செயலின்மை என்னும் சின்முத்திரையை காட்டி அமர்ந்திருக்கும் யோகி என்று P.K. பாலகிருஷ்ணன் நாராயணகுருவை குறிப்பிட்டார். மாணவர்கள், அறிஞர்கள், சமூக பணியாளர்கள். நாராயணகுருவின் தத்துவ நோக்கு அவரது மாணவர்களால் பிற்பாடு இந்திய மொழிகளில், ஐரோப்பிய மொழிகளிலும் பரவலாக கொண்டு செல்லப்பட்டது. அது இந்திய அறிவுத்தளத்தில் முக்கியமாக ஒரு இயக்கமாக ஆயிற்று. கேரள பொது உடைமை அரசியல் நாராயணகுருவில் துவங்கியது என்று E.M.S. எழுதினார். 3 தலைமுறைகளாக நாராயணகுருவை தொடர்ந்த அறிஞர்கள் பல துறைகளிலும் உருவாகினர். குமாரன் ஆசான் நாராயணகுருவின் முதல் சீடர். சிறு வயதிலேயே SNDP இயக்கத்தின் செயலராகி நெடுங்காலம் பணியாற்றினார். மலையாளத்தில் நவீன கவிதை, இதழியல் இரண்டுமே ஆசானில் இருந்து தொடங்கியவை. சகோதரன் ஐயப்பன் நாராயணகுருவின் அணுக்கத் தொண்டர். அடிப்படை கருத்துகளில் அவரை நிராகரித்தவர். கேரளத்தில் நாத்திக சிந்தனையை நிறுவிய முன்னோடி. புலையர்களை அணிதிரட்டி ஆரம்ப கட்ட கிளர்ச்சிகளை நடத்தியவர். அக்காரணத்தாலேயே புலையன் ஐயப்பன் என்று அறியப்பட்டார். நடராஜகுரு நாராயணகுருவின் கொள்கைகளையும் செய்திகளையும் உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர்களில் முக்கியமானவர். C.V. குஞ்சுராமன் கேரள பண்பாட்டு வரலாற்றில் ஆழமான பங்களிப்பை ஆற்றிய கேரள கௌமுதி இதழ் குழுமம் நாராயணகுருவின் மாணவரான C.V. குஞ்சுராமனால் துவங்கப்பட்டது. T.K. மாதவன் வைக்கம் ஆலய நுழைவு போராட்டத்தை தொடங்கி முன்னெடுத்து வெற்றி பெற செய்தவர் T.K. மாதவன். வெளிநாட்டு பயணம். நாராயணகுரு 1918 ஆகஸ்டில் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு பகுதியாக இருந்த இலங்கைக்கு பயணம் செய்தார். 1926 அக்டோபரில் 2ஆம் முறையாக இலங்கைக்கு நாராயணகுரு சென்று வந்தார். உடன் நடராஜகுரு பிற மாணவர்களையும் சென்றனர். இலங்கை குருவுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்ததாகவும் அங்கேயே தங்க விரும்பியதாகவும் மாணவர்களின் வற்புறுத்தலினால் திரும்பியதாகவும் எழுதப்பட்டுள்ளது. சந்திப்புகள். ரமணர் நாராயணகுரு 1916 காஞ்சிபுரத்தில் நாராயண ஆசிரமம் ஒன்றை நிறுவியவரான தன் மாணவர் கோவிந்தானந்தாவை சந்தித்துவிட்டு திரும்பும் வழியில் திருவண்ணாமலையில் ரமணரின் ஆசிரமத்திற்கு சென்று அவருடன் தங்கியிருந்தார். காந்தி வைக்கம் போராட்டத்தை ஒட்டி கேரளாவிற்கு வந்தபொழுது மார்ச் 12, 1925 அன்று காந்தி வர்க்கலை வந்தார். நாராயணகுருவை அவரது வர்க்கலா ஆசிரமத்துக்கு சென்று சந்தித்து பேசினார். அப்பொழுது நாராயணகுருவின் மாணவர் மூர்க்கோத்துக்குமாரன், T.K. மாதவன் போன்றவர்கள் உடனிருந்தனர். கோட்டயம் ஆட்சித் தலைவரும் நாராயணகுருவின் சீடருமான என். குமாரன் உரையாடலை மொழியாக்கம் செய்தார். அச்சந்திப்பின் பொழுது இந்து நூல்களில் சாதி, வர்ணம் ஆகியவற்றை வலியுறுத்தப்பட்டனவா என்று கேட்டார். நாராயணகுரு மெய்ஞான நூல்களான ஸ்ருதிகளில் சொல்லப்படவில்லை.
நெறி நூல்களான ஸ்மிருதிகளில்தான் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்மிருதிகள் மாற்றப்படத்தக்கவை என்று விளக்கினார். தாகூர் தாகூர் நவம்பர் 15, 1922 நாராயணகுருவை சந்தித்தார். அத்வைத வேதாந்தம் பற்றிய ஐயங்களை கேட்டறிந்தார். பின்னர் தாகூர், நான் நாராயணகுருவை விட ஆன்மீகமான உயர்ந்தவரையோ மெய்மையை அடைந்தவர்களில் அவருக்கு நிகராக இன்னொருவரையோ சந்தித்ததில்லை என்று குறிப்பிட்டார். எழுத்துகள் மலையாள மொழியின் தொடக்கப் புள்ளி என்று கருதப்படுபவர் துஞ்சத்து எழுத்தச்சன். பண்டிதர்களிடம் இருந்த சமஸ்கிருதமயமான இலக்கியத்தை அவர் மக்கள் மொழிக்கு கொண்டு வந்தார். அந்த மரபை புத்துயிர் பெற செய்தவர் நாராயணகுரு. தன் படைப்புகள் வழியாகவும் தன் முதன்மை மாணாக்கரான குமாரன் ஆசானின் படைப்புகள் வழியாகவும் அம்மாற்றத்தை நிகழ்த்தினார். நாராயணகுருவின் எழுத்துகள் மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் என 3 மொழிகளில் அமைந்தவை. அவற்றை இலக்கியம், தத்துவம், அறவியல் என்று 3 வகையாக பிரிக்கலாம். இலக்கியம் நாராயணகுரு எழுதிய சோஸ்திரங்கள் மொழிநடை, புதிய படிமங்கள் ஆகியவற்றால் முதன்மையான இலக்கிய ஆக்கங்களாக திகழ்ந்தன. சிவசதகம், காளி நாடகம், தெய்வ சிந்தனம், சிதம்பர அஷ்டகம், குக அஷ்டகம், பத்ரகாளி அஷ்டகம், விநாயக அஷ்டகம், ஸ்ரீ வாசுதேவ அஷ்டகம், ஜனனி நவரத்தன மஞ்சரி ஆகியவை முக்கியமான இலக்கிய ஆக்கங்கள். அவருடைய படைப்புகளில் இலக்கிய அழகியலில் காளி நாடகமே உச்சமானது என விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இதை ஆங்கிலத்தில் வினய சைத்தன்யா மொழியாக்கம் செய்துள்ளார். தத்துவம் நாராயணகுரு வாழ்வின் இறுதி 15 வருடங்கள் தத்துவ முக்கியத்துவம் கொண்ட நூல்களை எழுதினார். அவரது இறப்புக்கு பின்னர் நாராயணகுருவின் இயக்கம் இந்த நூல்களில் இருந்து மீண்டும் புதிதாக முளைத்தெழுந்தது. அவற்றில் தரிசனமாலா, ஆத்ம உபதேச சதகம் ஆகிய நூல்கள் தத்துவார்த்தமாக முக்கியமானவை. அறவியல் நாராயணகுரு உயிர்கொலையை கண்டித்தும் அறம் சார்ந்த வாழ்க்கையை முன்வைத்தும் அறவியல் நூல்களை இயற்றினார். ஜீவகாருண்ய பஞ்சகம், அனுகம்ப சதகம், ஆசிரம், தர்மம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. ஜாதி ஒழிப்பு பற்றி ஜாதி நிர்ணயம், ஜாதி லக்ஷணம் என்னும் நூல்களையும் இயற்றினார். மொழியாக்கம் உரைகள் நாராயணகுருவின் பெரும்பாலான தத்துவ நூல்கள் ஆங்கிலத்திற்கு மொழியாக்கம் செய்யப்பட்டு விரிவான உரையுடன் தெளிவாக வெளிவந்தன. நடராஜகுரு, நித்ய சைத்தன்ய யதி, முனி நாராயண பிரசாத் ஆகியோரின் உரைகள் ஆங்கிலத்தில் வெளியாகியுள்ளன. காளி நாடகம் சுவாமி வினய சைத்தன்யாவால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியன் லிட்ரேச்சர் இதழில் வெளிவந்தது. வாழ்க்கை வரலாறுகள் ஆய்வுகள் நாராயணகுருவின் வாழ்க்கை வரலாறு பலரால் எழுதப்பட்டுள்ளது. குரு தேவ சரிதம் என்னும் இணைப்பக்கத்தில் அவரை பற்றி 146 வாழ்க்கை வரலாற்று நூல்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. முதன்மை நூல்கள் 1926 நாராயணகுரு உயிருடன் இருந்தபொழுது மூர்க்கோத்து குமாரன் அவருடைய முதல் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். 1929 கே. தாமோதரன் எழுதிய நாராயணகுரு வாழ்க்கை வரலாறு முழுமையாக அவரை அறிமுகம் செய்வதாகும். நாராயணகுருவின் கொள்கைகள், கோட்பாடுகள், செயல்பாடுகள் ஆகியவற்றை கேரளாவில் உள்ள பல பல்கலைக்கழகங்களிலும் வேறு சில பல்கலைக்கழகங்களிலும் ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு பல மாணவர்கள் முனைவர் பட்டமும் ஆய்வியல் நிறைஞர் பட்டங்களும் பெற்றனர். சமாதி செப்டம்பர் 20, 1928 நாராயணகுரு தன் 74வது வயதில் 1928 கேரளத்தில் வர்க்கலையில் அவர் உருவாக்கிய சிவகிரி மடத்தில் சமாதியானார். மலையாள மாதம் கன்னி, தமிழ் புரட்டாசி, சுக்ல சஷ்டி, வியாழக்கிழமை மாலை 3:30 மணிக்கே வர்க்கலா சிவகிரி மடத்தில் நாராயணகுருவின் சமாதி உள்ளது. நாராயணகுரு சமாதியான அறையில் அவர் பயன்படுத்திய கட்டிலும் நாற்காலியும்
தலையணைகளும் அப்படியே இருக்கின்றன. அங்கு ஒரு அணையா விளக்கு எரிகிறது. சிவகிரி தீர்த்த யாத்திரை. டி. கே. கிட்டன் வைத்தியர் தொடர்ச்சியாக கோரியதன் அடிப்படையில் நாராயணகுரு ஆண்டுதோறும் நாராயணகுருவின் பிறந்த நாளில் பக்தர்கள் சிவகிரிக்கு தீர்த்த யாத்திரை செல்வதற்கான அனுமதியை 19 ஜனவரி 1929 வழங்கினார். அது முதல் சிவகிரி தீர்த்த யாத்திரை பல்லாயிரம் பேர் பங்கு கொள்ளும் விழாவாக நிகழ்ந்து வருகிறது. நினைவு: நாராயணகுரு உயிருடன் இருக்கையில் முக்கோத்து குமாரன் முன்னெடுப்பில் தலைசேரியில் நாராயணகுரு உருவாக்கிய ஜெகந்நாதர் ஆலயத்தின் முகப்பில் அவருடைய வெங்கல சிலை 12 மார்ச் 1927 நிறுவப்பட்டது. கேரளத்திலும் வெளியிலும் நாராயணகுருவுக்கு நூற்றுக்கணக்கான சிலைகள் உள்ளன. நாராயணகுருவின் பிறந்த நாள் மற்றும் சமாதி நாள் ஆகியவை கேரள அரசால் அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டன. இந்தியா 21 ஆகஸ்ட் 1967 நாராயணகுருவுக்கு தபால் தலை வெளியிட்டது. ஸ்ரீலங்கா 4 செப்டம்பர் 2009 நாராயணகுருவுக்கு தபால் தலை வெளியிட்டது. 2006 நாராயணகுருவின் 150வது பிறந்த நாளின் பொழுது இந்திய அரசு ரிசர்வ் வங்கி மூலம் சிறப்பு நாணயங்களை வெளியிட்டது. திரைப்படங்கள். 1986 ஸ்ரீ நாராயணகுரு மலையாளம், இயக்கம் B.A. பக்கர். 1986 சுவாமி ஸ்ரீ நாராயணகுரு மலையாளம், இயக்கம் கிருஷ்ணசுவாமி. 2010 யுகபுருஷன் மலையாளம், R. சுகுமாரன். 2014 பிரம்மஸ்ரீ நாராயண குருசுவாமி, துளு. டைரக்டர் ராஜசேகர் கொடியன். 2016 மருந்து மாமலை, ஆணவப் புனைவு மலையாளம், இயக்கம் எஸ். மகேஷ். வரலாற்று இடம். நாராயணகுரு இந்திய மறுமலர்ச்சியின் நாயகர்களில் ஒருவர். 4 தளங்களில் அவருடைய பங்களிப்பை தொகுத்து கொள்ளலாம். நாராயணகுரு இந்திய சமூகத்தின் பழமைவாதம், ஆச்சாரவாதம் ஆகிய மானுட எதிர்ப்பு கூறுகளை கல்வி செயல்பாடு வழியாகவும் சமூக சீர்திருத்த செயல்பாடுகள் வழியாகவும் திருத்தி அமைத்த மாபெரும் சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர். அவருடைய கருத்துகள் காந்தி வழியாகவும் வைக்கம் போராட்டம் போன்ற நிகழ்வுகள் வழியாகவும் இந்தியாவையே மாற்றி அமைத்தன. நாராயணகுரு தேசிய வேதாந்த மரபை ஆச்சாரவாதம் மற்றும் வழிபாடுகளில் இருந்து மீட்டு அதன் ஞானம் சார்ந்த அடிப்படைகளை நோக்கி கொண்டு சென்ற நவ வேதாந்த தத்துவவாதி. வேதாந்தத்தின் தூய அறிவு, ஒருமைவாதம் ஆகிய தரிசனங்களை முன்வைத்தவர். அக்கொள்கைகளின் அடிப்படையில் வேதாந்தத்தை நடைமுறை தளத்தில் உயிர்கருணை, மானுட சமத்துவம், மானுட அறம் ஆகியவற்றுக்காக போராடும் ஒரு தத்துவமாக மாற்றியமைத்தார். மெய்ஞான தளத்தில் ஞான பயிற்சியை ஞான யோகமாகவும் வீடுபேற்றுக்கான வழியாகவும் முன்வைத்தார். மலையாள இலக்கியத்தின் மறுமலர்ச்சிக்கு தன் படைப்புகள் வழியாகவும் தன் மாணவரான குமாரன் ஆசான் வழியாகவும் பங்களிப்பு ஆற்றினார். மெய்ஞானியாக ஓர் ஆன்மீக மரபின் தொடக்கத்தை உருவாக்கினார். கட்டுரை நிறைவு.